வியூலாம் நல்லா தான் இருக்குது. எப்படி ஏற போகிறோம்? பெருமாள்கிட்ட கொஞ்சம் எனர்ஜி வாங்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கானுங்க. டயர்டு தான் ஆகிடுது சீக்கிரம். தமிழ்நாட்டிலேயே வந்து பெரிய கிரிவலம் உள்ள ஊர் வந்து இதுதான். தலைமலையில் இருக்க ராமர் தீர்த்தம். நீ அவர் கூட தான் இருக்க. அந்த லைனே காவேரி தான்டா. இவங்க தான் வந்து அந்த வனபத்திரகாளி அம்மன். வெள்ளைக்காரங்கோட்டையா? சாரி, காவல்காரங்கோட்டை. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. ஆஞ்சநேயர் கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, அதையும் தொட்டு கும்பிட்டுப்போம். கரெக்டாக போஸ்ட் கொடுக்குறான்டா நான் அவனுக்கு. யூடியூப் சேனல் பேர் என்னன்னா கிரேசி தமிழ் மணிக்கலான்றா. மெண்டே கட்டுறாரு. சென்னையில் மட்டும் கட்டிடாதீங்க. வாடா. ஹாய் மக்களே, வெல்கம் டு கிரேசி தமிழ் மணிக்கலான். ஸோ நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா தலைமலை கிளம்பியாச்சு. மணி டைம் பார்த்தீங்கன்னா 7-9 ஆகுது. நம்ம கூட யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கிஷோர், அப்புறம் அன்பு செல்வன் வராங்க. காலையில் 4 மணிக்கு வர சொன்னோம் பாய்ஸை, ஆனால் அவனுங்க லேட் பண்ணிட்டானுங்க. இப்போ தான் வரோம். ஸோ எத்தனை மணிக்கு அங்கே போக போகிறோன்னு தெரியல. இந்த ரூட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. லைட்டாக பனி மூட்டம், அப்புறம் வந்து சூரியன் இப்போ தான் எந்திரிச்சு வராரு. அப்படியே நம்ம வந்து பெருமாளை பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ தலைமலை பார்த்தீங்கன்னா ஒரு 3200 அடி இருக்குங்க. அந்த 3200 அடியை தான் நம்ம இன்றைக்கி ஏற போகிறோம். இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த மலைக்கு. நான் உங்களுக்கு கீழே போனோன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டோட்டலாக ஒரு 5 பாதை இருக்குங்க. 5 டிஃப்ரெண்ட் வழியில் போகலாம். நம்ம இப்போ போகிறது எல்லாமே ஒரு காமனான ரூட்டில் தான், நீலியாம்பட்டி ரூட்டில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஆஞ்சநேயர் சிலைன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்து இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மேலே ஏற போகிறோம் பாய்ஸ் கூட. போகலாமாடா? ஸோ வழி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். காலிலேருந்து தலை வரைக்கும் ஏறணும். தலைமலை பாருங்க, வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வியூலாம் நல்லா தான் இருக்குது. எப்படி ஏற போகிறோம்? இப்படியே ஏற வேண்டியதுதான். ஒருத்தன் குச்சி வச்சு நடந்து போயிட்டு இருக்கிறேன். ஸோ காலையில் 6 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணி ரூட்டு தப்பாக காமிச்சு மாறி அப்புறம் இங்கேருந்து ஒருத்தனுக்கு பசி எடுத்து அப்புறம் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டராக போய் சாப்பிட்டு இப்போ தான் வந்து கீழே சாமி கும்பிட்டுட்டு இப்போ மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திருப்பி வருமான்னு தெரியாது, போவோம் அப்படியே கொஞ்சம் தூரம். சின்னதாக மேலே ஏற முடியாதவங்கெல்லாம் வந்து இங்கே கோயில் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயே வந்து சூடம் பொருத்தி சாமி மட்டும் மறுபடியும் மேலே ஏறுவோம். 3 மணி நேரம் ஆகும்டா அப்படின்னாலே வரமாட்டாங்கன்ட்டு இதெல்லாம் டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக சொல்லாமல் பாருங்க. ஒருத்தர் இப்போ இன்னும் ஏறவே ஆரம்பிக்கல, அதுங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அன்பு பொருத்திட்டியா? போகலாமா? ஓகே மக்களே, ஏற மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது, ஆனால் பாய்ஸ் இன்னும் ஒன்றும் தெரியல. வருவாங்க, நான் வராங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் வராரு. கீழே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து பெருமாள் சாமி தான் இருக்கார். ஸோ அவரையும் பார்த்துட்டு கிளம்பலாம். மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாய்ஸ் பின்னாடி ஏறி வந்துட்டு இருக்கானுங்க. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் ஏரியாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் மலை ஏறுற மாதிரி இருக்கிறது இப்போ தான். அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த 2 கோயில் வரைக்கும். அந்த 2 கோயிலில் வந்து நிறைய பேர் வந்து அங்கேயே சாமி கும்பிட்டு ஏற முடியலன்னா இறங்கி போயிடுறாங்க. ஆனால் நாங்கள் மேலே போக போகிறோம். போய் பெருமாளை பார்த்துட்டு தான் ஒன்று முடிவு பண்ணியிருக்கோம். வாடா மக்களே, இங்கே பாருங்கள் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் ஏறிக்கிட்டே இருக்கோம். ஸோ
இப்போ ஹில் கிளைம்பிங்கில் வந்து அதாவது ட்ரெக்கிங்கில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட மனோ தைரியத்தை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் லங்ஸ் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகும். உங்களால் ஏதாச்சும் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் முடிக்கணுங்கிற மாதிரி தோணும். ஏன்னா அந்த டாப் ஹைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூவே வந்து உங்களை அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி டயபெட்டிஸுக்கு, ஹை ப்ளட் ப்ரெஷருக்கு, இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாய் வந்து பாட்டை போட்டுட்டு பெருமாள்கிட்ட வந்து கொஞ்சம் எனர்ஜி வாங்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கானுங்க. நீங்கள் பாருங்கள் வியூவை, செம்மையாக இருக்கா? அப்படியே போக வேண்டியதான். எவ்வளோ நேராக போகுதுன்னு சொல்லி ரொம்ப ஒல்லியாக இருக்குது, ஆனால் அவ்வளோ தூரம் போகுது. அதே மாதிரி பா மலை ஆனால் உண்மையிலுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. சூப்பரான மலை. டயர்டு தான் ஆகிடுது சீக்கிரம். தண்ணி குடிச்சு ஏறிட்டுருக்கோம். பார்ப்போம். நம்ம போக வேண்டிய கோயில் ஆனால் அங்கே இருக்குங்க, சரியா? இன்னும் நம்ம அங்கே போனோம். அங்கே தான் அந்த கோயில் இருக்குது. அரோகரா. வாங்க போவோம். மகளே, இப்போ நம்ம வந்து ஒரு அரைவாசி வந்தாச்சு. ஸோ அந்த மலையோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைமலைங்கிறது வந்து பெருமாள் கோயில். ஸோ ராமர் லக்ஷ்மணன் இருக்கார் இல்லையா, ராமர் வந்து ராவணன் கூட போர் செய்யும்போது லக்ஷ்மணன் வந்து மயங்கி கீழே விழுந்ததாகவும், அதுக்கு அனுமர் வந்து சஞ்சீவி மலையை வந்து கொண்டு போயிருக்காரு. கொண்டு போயிட்டு அங்கே இருந்த மூலிகையை வந்து சுவாசிச்சோன்னா லக்ஷ்மணனுக்கு உடம்பு சரியானோன்னே அந்த சந்தோஷத்தில் வந்து இந்த மலையை வந்து தூக்கி போட்டிருக்காராம்மா. ஸோ அங்கே தூக்கி போட்டது 7 துண்டாக செதானதாகவும், அதில் ஒரு துண்டு தான் வந்து தலைமலைன்னும். ஸோ இது வந்து தலையாய பெருமாள் கோயில்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து பெரிய கிரிவலம் உள்ள ஊர் வந்து இதுதான். 27 கிலோமீட்டர் மொத்தம். ஸோ இந்த மலைக்கு இன்னும் நிறையா ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. புரட்டாசி மாதத்தில் ரொம்ப சிறப்பு வாங்கியிருந்தாதாம்மா, சிறப்பு வாய்ந்ததாம்மா. ஏறிட்டு வந்ததில் மூச்சில் குளருது. நம்ம பாய்ஸ் பாருங்கள், அங்கே வந்து பாட்டை போட்டு ஏறி வந்துட்டுருக்கானுங்க. இங்கிட்டுறா பாய், இங்கே தான் ராமர் தீர்த்தம் இருக்குவா. ஸோ இந்த சைடு தான் வந்து ராமர் தீர்த்தத்துக்கு போகிற வழி. ஸோ மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் கடை மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, அதை ஒட்டி ரைட் சைடில் போவோம். இந்த ரோடு தெரிஞ்சால் மட்டும் வாங்க, தெரியலன்னா யாரும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எனக்கும் தெரியாது. பெர்செப்ஷன் 65ன்னு ஒருத்தர் இருக்கார், நிர்மல் ப்ரோன்னு சொல்லி, அவர் தான் இதை போய் காமிச்சார். ஸோ அவரோட வழிகாட்டுதலின்படி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அவர் நிறையா மலை ஏறி இருக்கார், அதனால் அவர் போகிற ஒவ்வொரு மலையை ஃபாலோ பண்ணி நம்மளும் இனிமேல் போகலான்னு சொல்லிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் அவரோட வீடியோஸ் கேசவன் அவரோட வீடியோஸும் நல்லாயிருக்கும். அதனால் வாங்க போகலாம். வழி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வழியை ஞாபகம் வச்சுக்கணும், ஆனால் மறந்துட்டோம்னா முடிஞ்சது. பாருங்க வழி பாருங்கள். ராமர் தீர்த்தம் வந்தாச்சு. இதுதான் வந்து அந்த ராமர் தீர்த்தம். ஸோ நான் ஏன் இதை வந்து கண்டினியூஸாக காமிக்கிறேன்னா, வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால. ஸோ கட் பண்ணி காமிச்சா அதை வந்து அவ்வளோக்கா தெரியாத வழி. ஸோ கண்டினியூஸாக காமிச்சலான்னு வந்தாச்சு. அப்பா பாருங்க, இதுதான் வந்து இந்த ராமர் தீர்த்தம். பார்த்து வாங்க, நீங்கள் பார்த்து வாங்கடா பாய்ஸ். அப்புறம் இடைய சுபாஷு அவ்வளோதான் பாருங்க. அதாவது இந்த மலை இருக்குல்லடா, இந்த மலையிலேருந்து இந்த வேர் இருக்குல்ல, இந்த வேர்லேருந்து தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்கு மாமா. ஸோ இது வந்து இதுதான் வந்து தலைமலையில் இருக்க ராமர் தீர்த்தம். பார்த்துக்கங்க, இதுதான் இந்த ராமர் தீர்த்தம். அவ்வளோதான் கைஸ், பக்கத்தில் வந்தாச்சு. ஆனாலும் இன்னும் அங்கே இருக்கார். நம்ம இப்படியே ஏறி அப்படி போகணும். அங்கே பெருமாளை பார்க்க போவோம். சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த மலை
3 மலை கிட்ட ஏறின மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 4000 ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5060 ஆரம்பித்தேன். இப்போ இங்கே பாருங்க, வர மாட்டேங்குது. எவ்வளோ காமிக்குது தெரியுதா தெரியல. ஓ, இது அடிக்குது, வேறு அடிக்குது. 9367 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 9:30 ஏற ஆரம்பித்தோம். இப்போ 11:26 ஆயிடுச்சு. 2 hours ஏறிடுவோம். ஸோ அந்தளவுக்கு இந்த டீப்பாக இருக்குது. நாங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கோவிந்தா கோவிந்தா அப்படி தான் ஏறிட்டுருக்கோம். நம்ம கூட 4 லேடிஸ் பின்னாடி ஏறிட்டு இருக்காங்க. அவங்களால முடியல. நம்ம ஒரு வாட்டர் கேனை கொடுத்துட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த மலையிலேயே ஆனால் ஏறுறாங்க. ட்ரெக்கிங் வந்து உடம்புக்கு சரி மனசுக்கு சரி ஒரு நல்ல திங்கிங்கும் பாசிட்டிவிட்டியும் கொடுக்கும். ட்ரெயின் மட்டும் ஆயிரும் உடம்பானா. செமையாக இருக்குங்க. மூச்சு வாங்குது ரொம்ப. மக்களே, ஃபைனலாக வந்தாச்சு. ஆமாண்டா, இதுதான் நீலியாம்பட்டி ரூட்டு. நாங்கள் வந்த வழி பார்த்திங்கன்னா நீலியாம்பட்டி ரூட்டு. இதுதான் காவசக்காரன்பட்டியா, எருமப்பட்டி, முட்டாஞ்சட்டி. என்னடா பாதை ரூட்டு இது, பேரை பாரு. காவச்காரன்பட்டி, எருமப்பட்டி, முட்டாஞ்சட்டி. ஸோ இந்த வழியில் போனோம்னா அந்த ஊருக்கு போகலாம் மாட்டிருக்கு. இதான் நீலியாம்பட்டி. சார் எத்தனை பேர் இருக்காங்கன்னு மக்களே. ஃபைனலா பாருங்க எப்படி வராங்க. தலைமலைக்கு மேலே வந்தாச்சு. பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க. நீ அவரு கூட தான் இருக்க. இவனே குளிச்சுக்கிட்டே இருப்பான், கோயிலுக்கு வர மாட்டான். இவனே போதுண்டா நம்மளை அடிவாங்க. கல்லோட சவுண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த கல்லை மட்டும் டவுன் சவுண்டு பாருங்க, மணி சவுண்ட் அடு கேட்குது. மக்களே, இது பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில்னு போட்டிருந்தாங்க. ஆனால் உள்ள பேரல் அடிக்கி இருக்குது. விநாயகர் காணோம். இங்கே இருக்காரா? சாரி, பாருங்கள் விநாயகர். இதுதான் வந்து தலைமலை விநாயகர். பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சாமி கும்பிட்டு நல்ல பெருமாளை பார்க்க போகலாம். வனபத்திர காளியம்மன் மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வனபத்திர காளியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வழியாக தான் போகணும். அந்த பாண்டுலேருந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் போகணும். அதெல்லாம் அங்கே தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் போ. ரோடு இப்படி தான் இருக்கும். ஒரு குளியில் போட்டாச்சு. அப்புறம் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 3 மணிக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. நம்ம அதையும் சாப்பிட்டு போங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் என்னடா சொன்னது? உகாடியா ஏங்கீஸ்வர? உகாடி தெலுங்கு வருடப்பிறப்பு. தெலுங்கு வருடப்பிறப்பாமா. அதனால் இன்றைக்கி வந்து பெருமாளுக்கு வந்து இங்கே வந்து பிரசாதம் சாப்பாடு வைக்க போகிறாங்க. அதை நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம். சார் இப்போ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கியா? ஓகே. வந்தால் குளிக்க மாட்டேன்லாம், தலையை மட்டும் நினைச்சாங்க. ஆமாம், 2 கிலோமீட்டர்ஸ். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? 2 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ இந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து இவங்க தான் வந்து காவல் தெய்வங்கிற மாதிரி சொன்னாங்க. இவரை பார்த்துட்டு தான் பெருமாள் கோயிலுக்கு போகணுங்கிற மாதிரியும், அதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜருங்கிற மாதிரியும் அந்த வீடியோவில் வந்து அந்த ஐயா சொல்லியிருந்தார். அதனால் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாங்கிற மாதிரி ஒரு பிளான். அங்கே பாருங்க
இங்கே வர அந்த லைனே காவேரி தான்டா. அந்த வெள்ளைக்கோடு மாதிரி தெரியுதா? டேம் ஒன் சைடு தண்ணி அடக்கி வச்சுருக்கீங்க. அடக்கி வச்சுருக்கீங்களா? அப்பா பாருங்க, அது வந்து காவேரி. செம்மையாக இருக்குது. எவ்வளோ ஹைட்டில் இருக்குப்பா. இதாண்டா இது கொல்லிமலை பாரு. கொல்லிமலை பாரு. அதான் கொல்லிமலை. ஆமாம் அதான் கொல்லிமலை. தெரியுதா? இதுதான் வந்து அந்த காவல்காரன் கோட்டை தானே ப்ரோ அது? இது என்ன கோட்டை? வெள்ளைக்காரன் கோட்டையா? சாரி, காவல்காரன் கோட்டை, வெள்ளைக்காரன் கோட்டையாமா. இது வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சுதந்திரம் கிடச்சிச்சா ப்ரோ? ஐயர்கிட்ட கேட்டால் புக்கே எடுத்து வச்சுருக்காரா? ஓகே, பாருங்க அஸ்திவாரம் போட்டிருக்காங்களாட்டிருக்கு. அஸ்திவாரம் போட்டு ஏன்னா 3 அடி இருக்க மாட்டாது. 3 அடி இருக்கும் ஸ்ட்ரைட்டாக. பா சூப்பராக இருக்குங்க. பிளாக் காஃபி. இது வந்து சுக்கு காப்பி தானே? சுக்கு காப்பி, மரக்காப்பி, மரக்காப்பி. இந்த மாதிரி காப்பி கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். மரக்காப்பி வச்சு இந்த வெயிலில் மரக்காப்பி குடிக்க போகலாம். ஹேண்ட் கேஷ் இருக்கு. கண்ணிலே விழுந்துச்சு ஏதோ ஒன்று. மரக்காப்பி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. குடிச்சிட்டியாடா? அன்பு குடிச்சிட்டியா? மக்களே அங்கே பாருங்கள், பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ ஆஃப்டர் 2 hours ட்ரெக்கிங். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:25 ஆகிடுச்சு. ஸோ 11:30 12க்கு நியராக வந்து நாங்கள் ஏறிட்டோம். இருந்தாலும் குளிச்சுட்டு அப்புறம் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த 2 பிளேஸுக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் போயிட்டுருக்கேன். போகணும். அப்படியே போனோம்னா இன்னொருத்தர் தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான். அங்கே போகணும் மக்களே, அந்த டாப்புக்கு போகணும். அங்கே பாருங்க, இதெல்லாம் படிக்கட்டு. அப்படியே ஏறினோம்னா நாளைக்கு கோயிலுக்கு போகலாம். அவன் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காங்க. கிஷோர் படிக்கட்டை பார்த்தோன்னா உனக்கு ஒரு உற்சாகம். இந்த பள்ளத்தாக்கில் இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் எடிட்டிங்கில் வேணால் ஜூம் போட்டு பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கோடு மாதிரி இருக்குது. அந்த 3 கோடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெருமாள் வந்து அவரோட அண்ணா கயிறை வந்து இங்கே வந்து டைட் பண்ணும்போது ஆன கோடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியுதான்னு தெரியல, வேணால் பாருங்கள் மறுபடியும். அதுதான் அந்த கோடு. அதே மாதிரி இந்த மரத்தில் வந்து யாருக்காச்சும் கல்யாணம் ஆகலைன்னா, இல்லை குழந்தை இல்லைன்னா, இந்த மாதிரி சாரியில் வந்து கல் கட்டி விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மக்களே அவ்வளோதான், நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் வந்து அந்த வீராஞ்சநேயர் கோயில். பிள்ளைங்க கழட்டிட்டு இதுதான் வந்து ஆஞ்சநேயர் படுத்து வச்சுருக்காங்க. சாமி கும்பிட்டு குரங்கு ஏகப்பட்ட குரங்குருக்கு. குரங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. சரிங்களா? ஒரு ராமர் பாதமா? இது யார் பாதம்னு தெரியல. பாதம் வச்சுருக்காங்க. சரி, அதையும் தொட்டு கும்பிட்டுப்போம். சூப்பராக இருக்குங்க. பைரவர் வர இருக்காரு. பைரவருக்கே அடிபட்டுருக்கு. அது கூட சண்டை போட்டு பாராட்டுருக்கு. இந்த கருடாழ்வார் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து சுவாமிகள் இருக்காங்க. இதுதான் வந்து கருடாழ்வாராமா. இங்கே வந்து கிருஷ்ணர் இருக்கார். அப்புறம் இங்கிட்டு கொஞ்சம் சிலைங்க இருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளோக்கா பராமரிப்பு இருக்கிற மாதிரி தெரியல.
பட் ஆனால் மேலே வந்து நல்லா பண்ணுவாங்களாட்டிருக்கு. எல்லாருமே ஏறிட்டு இருக்காங்க. என்னடா உள்ள கூலிங்காக இருக்குது, சூப்பர் கூலிங்காக இருக்குது. அவ்வளோ வேணா ட்ரை பண்ணிப்பேன். ஆமாம் ஏசி போட்டிருக்காங்க. 18ல் வச்சுருக்காங்கடா. 18ல் வச்சுருக்காங்க. சரிங்களா? கிஷோரோட பாதி ஸ்நேகிதனம். கரெக்டாக போஸ்ட் கொடுக்குறான்டா நான் அவனுக்கு. இதுதான் அந்த பள்ளம். ஸோ இதுதான் வந்து அந்த கோயில். பார்த்தீங்கன்னா பள்ளம். கிஷோர குதிக்கிறியா? இருக்கிறீங்களா? கிஷோர் இப்போ வந்து லைவ் சாகசம் பண்ண போகிறேன். குதிரா குதி. இவன் கிணத்துலேயே இறங்க மாட்டான். இவங்க இங்கே குதி போகிறேன்டா. குதிக்கிறியா? எனக்கு இன்னும் நாள் இருக்குண்ணா. இன்னொரு நாள் வரும். இன்னொரு நாள். கிஷோர் வந்து இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கான். லவ் ஃபெயிலியர் தான் குதிச்சிருவான். ஆயிடுச்சா? எத்தனை லவ் ஃபெயிலியர் தான்? ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் அப்படி தான்டா இருக்கும். போக போக சரியாயிடும். யூடியூப் சேனல் பேர் என்னன்னா கிரேசி டவுன் பண்ணிக்கலான்றா. கிரேசி டவுன் பண்ணிக்கலான்றா. உங்க பேர் என்ன? எத்தனை டைம் ஏறுறீங்க? இது ஃபர்ஸ்ட் டைம். நீடா? நீங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் டைமா? இவனும் ஃபர்ஸ்ட் டைம் தான். இந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் டைம் தான். சாமி விட்டுட்டு இறங்கியாச்சு. ஸோ மேலே வந்து சாமி வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாதம்மா. இப்போ எல்லாம் வந்து மேலே வந்து தேங்காய் உடைச்சி நெய் விட்டு அது என்னமோ சொன்னாங்க, நெய் விட்டு சாமி கும்பிட்றாங்களாம்மா. இப்போ நம்ம வந்து அவ்வளோதான். இந்த மலையெல்லாம் ஏறிட்டு மேலே போயிட்டு அப்புறமா டெக்ஸ்ட் பண்ணிக்கிறா வாடா பையா. மேலே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ கீழே இறங்க போகிறோம். ஸோ கீழே இறங்குறதுக்கு முன்னாடி அங்கே 3 o'clock வந்து சாப்பாடு போடுறதா சொல்லியிருந்தாங்க. பாருங்கள் வெயிலில் வந்து எந்த சைடு மூஞ்சி தெரியுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது. 3 o'clock வந்து சாப்பாடு போடுறதா சொன்னாங்க. ஆனால் டைம் ஆயிட மாட்டேருக்கு. அவன் போயிட்டு கீழே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டாங்கன்னா சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கிடலாம். சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிற மாதிரி கிஷோர் சொல்கிறான். பார்ப்போம். அண்ணன் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காரு. 2 மாடி கட்டிட்டாரு. ஆமாம். 3வது மாடி வச்சு தெரியலடா நான் தெரியுறீங்க. 4 மாடி கட்டுறாரு. இன்னும் இல்லைண்ணே, அதுக்கு இன்னும் பில்லர் அதிகமாக போடணும். வேணாம். 5வது மாடி அப்பார்ட்மெண்ட்டே கட்டுறாரு. சென்னையில் மட்டும் கட்டிடாதீங்க. கட்டியாச்சு. போதுமா? போதும். 4 மாடி. அப்படிங்களா சாப்பிடாது. இப்போ வந்து கோயிலில் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பிரசாத சாதம். இதை வந்து சாப்பிட போகிறோம். எல்லாருமே வந்து சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு அப்படியே பொறுப்பாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். எப்படி ஒரு 2 மணி நேரம் மேடம் மறுபடியும் 3 மணி நேரமா எங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். அது போகிறோம் எல்லாரும் உள்ளே போயிருக்குது காற்றுல. மக்களே இப்போ தண்ணியெல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணியாச்சு. இப்போ எல்லோரும் கீழே கிளம்ப போகிறோம். போகலாமாடா? இப்போ மணி பார்த்தோம்னா 4:23. எத்தனை மணிக்கு கீழே இறங்குவோங்கன்னு தெரியல. ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு மலையில் சந்திப்போம். இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் போகிறப்ப பார்ப்போம். பாய் மக்களே.